2008ஆம் ஆண்டில் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து வெளியே வந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு கணினி வல்லுனர். அவர் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த சமயம் ட்விட்டரில் இன்டர்வியூக்கு போனார். ட்விட்டரில் சொன்னாங்க, இல்லைப்பா, உன்னுடைய திறமையை பார்க்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை வரல, ட்விட்டருக்கெல்லாம் நீ சரி வர மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. உடனே வீட்டுக்கு வந்த அவர் அதே ட்விட்டர்லேயே ட்வீட் பண்ணாராம், இல்லை, அவங்களுடைய அலுவலகம் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது, எனக்கு வீட்டிலேருந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும், அதனால் இந்த வேலை எனக்கு கிடைக்காதது வந்து எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு தன்னம்பிக்கையாக ஜோக் அடிச்சிருந்தாராம் ட்விட்டர்லேயே. இதே போல் அடுத்தது ஃபேஸ்புக்லேயும் வேலைக்கு முயற்சி பண்ண போது ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நீ சரிப்பட மாட்ட, நீ ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி மூஞ்சியில் அடித்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 4 வருஷம் ஒன்றும் பெருசாக பண்ணலை, வேலை எதுவுமே போகலை. வீட்டில் இருந்த சமயத்தில் தன்னுடைய யுக்ரைனியன் நண்பரோடு சேர்ந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கினார். அந்த அப்ளிகேஷன் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு இப்போது ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கிற எல்லாருடைய ஃபோன்லேயுமே வந்து மேக்ஸிமம் அந்த அப்ளிகேஷன் இல்லாமல் இருக்காதுங்கிற நிலமை வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் எந்த ஃபேஸ்புக்கில் நீ எல்லாம் எங்களுக்கு சரிப்பட மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே ஃபேஸ்புக்கில் இருந்து இவருடைய மொபைல் அப்ளிகேஷனுக்கு $19 பில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. $19 பில்லியன் வந்து உலகிலேயே மொபைல் அப்ளிகேஷனுக்கு கொடுக்கப்பட்ட மிக 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 அதிகமான தொகையாகும். நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலும், நான் அவரோட அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷனை பற்றி பேசுகிறேன்னு உங்களில் யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஆப் அது வாட்ஸ்ஆப். வாட்ஸ்ஆப்பை உருவாக்கியவர் பிரையன் ஆக்டன் தன்னுடைய தோல்விகளை கண்டு மனம் துவண்டிருந்தா இன்றைக்கி அவருடைய இந்த இமாலய வெற்றி சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். தோல்வியை கண்டு பயப்பட தேவையே இல்லை, ஏன்னா தோல்வி நிரந்தரமே இல்லை. இந்த சிந்தனையுடன் இங்கே போட்டியிட வந்திருக்கும் 4 அணிகளை இன்று வரவேற்கிறோம். வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸ். ஏற்கனவே ஒரு செமிஃபைனல் பகுதி முடிஞ்சிருக்கு. அதில் 4 அணிகள் பங்கு பெற்றாங்க. அந்த 4 அணிகள்லேருந்து 2 அணிகள் இன்றைய செமிஃபைனல்ஸ்லையும் இருக்காங்க. புதுசாக 2 அணிகளும் வந்திருக்காங்க. புதுசான்னு இல்லை, அவங்களும் நம்மளுக்கு தெரிஞ்ச அணிகள் தான். 3 கட்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. பட் செமிஃபைனலுக்கு அவங்க புதுசு. இதே மாதிரி மறுபடியும் நடக்க போகிற 3வது செமிஃபைனல்லையும் இன்றைக்கி வர அணிகள்லேருந்து 2 அணிகள் இருப்பாங்க. விட்டு போன 2 அணிகள் அந்த செமிஃபைனலில் அவங்கள சந்திப்பாங்க. இப்படி எல்லாருமே 2 தரம் போட்டியிடுவாங்க. 3 செமிஃபைனல்ஸ்லேயும் ஒவ்வொரு அணியும் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மொத்தத்தையும் கூட்டி கியூமுலேட்டிவ் ஸ்கோர் அடிப்படையில் தான் ஃபைனல்ஸ்க்கு தேர்வாவாங்க. மறுபடியும் இங்கே ஒரு தரம் அணிகளை வரவேற்றுக்கொள்வோம். முதல் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நமக்கு நல்லா அறிமுகமான ஸ்ரீராம், ஸ்ரீநிதி மற்றும் பாலாஜி, ஜெயந்திரா கோல்டன் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருநெல்வேலியிலேருந்து. வெல்கம் பேக். இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா? ஒரு சின்ன 2 தேங்க்யூ கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா பாலாஜி? பாலாஜியோட ப்ரிப்பரேஷன். ஏன்னா அந்த டீமில் வந்து நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன், திரும்பி வரும்போது கண்டிப்பாக ஓவியத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எனக்கா? ஓ, தேங்க்யூ. இது எனக்கு தேங்க்யூ. பார்க்கலாமா? தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. இந்த கோயில் என்ன கோயில் பாலாஜி? பிராதீஸ்வரர் கோயிலுடைய ஃப்ரண்ட் வியூ. லவ்லி. ஆமாம், நந்தி கூட தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் இந்த கார்டு கொடுத்ததில் இன்னும் எனக்கு ஆசை அதிகமாக இருக்குது. நான் தஞ்சாவூர் போனதே இல்லை, இனிமேலுக்கு கண்டிப்பாக போகணும். இது புதுயுகம் டிவிக்கு ஏன் ஒரு மரம் வரைஞ்சிருக்கீங்க? என்ன அதோடைய சிம்பாலிசம் என்ன? பாலாஜி என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ஓங்கி வளரும் ஒரு மரம் போல ஓங்கி தழைத்தோங்கணும் புதுயுகம் அப்படின்னு சொல்லி இந்த பச்சை மரத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. லெட்டஸ் சி. அதில் வந்து உள்ள கவிதாயினி மேடம் வந்து கவிதை எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். வெர்சடைல் பீப்புள். அடுத்ததாக நம்முடன் இங்கு மேடையில் இணைந்திருக்கும் அணி புதுச்சேரியை சேர்ந்த செயின்ட் பேட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அணியினர்.
7, 8, 9 அப்படின்னு நான் செல்லமாக கூப்பிடுவேன். ஈஸ்வர், ஜெயகிருஷ்ணா, நிகிதா 3 பேரும் மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இல்லையா? எப்படி இருக்கு? ரிலாக்ஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற அணி, அவங்களுக்கும் இது முதல் செமிஃபைனல். மகாத்மா பாபா பில்டிங், மதுரையை சேர்ந்தவங்க. உங்களை மீண்டும் இந்த மேடையில் அறிமுகப்படுத்திக்கோங்க. அருண், சிவா, அண்ணல். இன்னைக்கு பாயிண்ட் நிறைய எடுக்க போறீங்களா? அடுத்த செமிஃபைனலில் எடுக்க போறீங்களா? உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். பாயிண்ட்ஸ் எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் இல்லை? தலையை நல்லா ஆட்டிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் வந்து குருதர்ஷன், பெட்டிட் செமினார், புதுச்சேரியை சேர்ந்த பெட்டிட் செமினார் பள்ளி மாணவர்கள். அவினாஷ், குருதர்ஷன், அஜித் பால் 3 பேரும் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன, வாட் இஸ் த தாட் கோயிங் இன் யோர் மைண்ட்? ஜஸ்ட் தெரிஞ்ச கொஷனுக்கு ஆன்சர் பண்ண, அவ்வளோதான். எல்லாத்தையும் நினச்சி ப்ரெஷரைஸ் பண்ண விரும்பிக்கல, அவ்வளோதான். ஓகே, வித்வுட் ஃபர்தர் அடு லெட்ஸ் கோ இன்டு आवर ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நேர்பட பேசு. சுழற்சி முறையில் வரும் ஒரு சுற்று இது. கிளாக்வைஸ் சுற்று. ஆனால் கிளாக்வைஸில் 1, 2, 3, 4ன்னு போகாமல் யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த அணிக்கு கேள்வி போகும். உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விதிமுறை தான். நியாயமான ஒரு சுழற்சி முறை. முதல் கேள்வி ஜெயேந்திரா, உங்களிலிருந்து ஆரம்பிப்போம். அஸ்ஸாம் மாநிலத்தில் 2008 90 காண்டாமிருகங்கள் வேட்டையாடப்பட்டுள்ளன. விலங்குகளை காப்பாற்ற அம்மாநில அரசு எடுக்க உத்தேசித்துள்ள வினோத நடவடிக்கை என்ன? ஒரு திட்டத்தை அமுலாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன? எஸ், டூரிஸ்ட் எல்லாம் அவங்க பேன் பண்ண போறாங்களா? இந்த கசிரங்கா அஸ்ஸாம் மாநிலத்தில் டூரிஸ்ட் எல்லாரையும் பேன் பண்றாங்க. இல்லை, டூரிசமை நம்பி தான் வந்து பல விஷயங்கள் இருக்கு. இட் இஸ் அ வெரி பிக் டூரிஸ்ட் ஸ்பாட். இல்லை, சென்ட் பேட்ரிக். ப்ராஜெக்ட் ரைனோ. ப்ராஜெக்ட் ரைனோவில் என்ன பண்ணுவாங்க? ரைனோஸ் அவங்க எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? அதாவது அந்த ஃபீல்டுக்கு மேலே கேமராஸ் எல்லாம் வச்சு போச்சிங் நடக்காமல் பார்த்துக்கிறது. விலங்குகளை ஒவ்வொன்றுத்துக்கும் மேலே கேமரா செட் பண்ணி அந்த அவங்க கிரேஸ் பண்ணுற இடத்துல, ஐ மீன் அவங்க லிவ் பண்ணுற இடத்துல சேம் ப்ராஜெக்ட் டைகரில் அந்த கேமரா வச்ச மாதிரி ப்ராஜெக்ட் ரைனோன்னு கேமராலாம் வச்சு பாதுகாப்பாங்க. இல்லை, அதுவும் தவறான விடை. மகாத்மா பாபா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. வித்தியாசமாக சிந்திக்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளும் கூட. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதுக்கு என்ன பதில் அந்த மாதிரி கேட்கறது இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க மக்களை வந்து வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர், மக்களெல்லாம் வந்து அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க. புலிகளுக்கு பயந்து தானாக காலி பண்ணுவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. காண்டாமிருகங்கள் உயிருக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு இடம். பெட் செமினார் ஒரு வினோதமான நடவடிக்கைன்னு நான் சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு பகுதியை வந்து அந்த கிராம மக்கள் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவங்களே பாதுகாக்க சொல்லுவாங்க. வருஷம் முடியாத வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இவ்வளோ விலங்குகள் இருக்கணும்னு. எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த கிராம மக்களே அதை வேட்டையாடிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த காண்டாமிருகத்துக்கு அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு ஒரு பசு வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு ஒரு காண்டாமிருகம் வளர்க்குற திட்டம் இல்லை. காண்டாமிருகங்கள் எதற்காக வேட்டையாடப்படுகின்றன? கொம்புக்காக வேட்டையாடப்படுகின்றன. அதனால் அஸ்ஸாம் மாநிலத்தில் கொம்பை வெட்டிவிட முடிவு செய்திருக்கிறார்கள். காண்டாமிருகத்தை சுதந்திரமாக தான் ஓட விட போகிறாங்க. அதுக்கு எந்த விதமான சுதந்திரத்துக்கு எந்த பங்கமும் பண்ண போகிறதில்ல. கொம்பு வந்து முடியால் செய்யப்பட்ட கொம்பு, எலும்பு கிடையாது. அது முடி, வெட்டினா வலிக்காது. நமீபியாவில் இருக்கிற காண்டாமிருகங்களுக்கு ஏற்கனவே அப்படி தான் வெட்டி தான் அலைய விட்டுருக்காங்க. அதோடைய கொம்பை வெட்டி விட்டால் அதை வேட்டையாடுவதற்கான காரணம் இல்லாமல் போகுங்கிற ஒரு நப்பாசையில் இந்த திட்டத்தை உத்தேசிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் எதுக்காக காண்டாமிருகத்தை வேட்டையாடுறாங்கன்னு யோசிச்சிருந்தா இந்த பதில் உங்களுக்கு வந்திருக்கும். ஹான்னு சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பேன். பரவாயில்லை. முதல் கேள்வியை யாருமே பதில் சொல்லாத காரணத்தால் மீண்டும் ஜெயேந்திராவுக்கே அடுத்த கேள்வி போகிறது. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் 10 rupees அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பாகிஸ்தான் நாட்டு 10 ரூபாய். ஆனால் இதில் சில விஷயங்கள் எழுதியிருக்கு. அதையெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா இது வந்து பாகிஸ்தானில் புழக்கத்தில் இல்லாத ஒரு நோட்டு. ஏன், எதற்காக அச்சடிக்கப்பட்டது? வருடம் இந்த நோட்டை வந்து புழக்கத்தில் இருக்குது. ஆனால் பாகிஸ்தானில் செல்லாது. பாகிஸ்தானில் தான் அடிக்கிறாங்க. என்ன நோட்டு?
Mecca. It is used in only Mecca because in Mecca, Pakistan printed the notes. அமைதி அமைதி பாலாஜி, கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதியா இப்போ சொல்லுங்க. ஓகே. பாகிஸ்தான்லேருந்து ஹஜ் யாத்திரை போகிற அந்த முஸ்லீம்களுக்காக அந்த நோட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியான விடை 10 மதிப்பெண்கள். பாலாஜிக்கு இருப்பு கொள்ளல. மெக்கா மெக்கா மெக்கான்றாரு. மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை போகிற பயணிகளுக்கான அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த நோட்டை எல்லா அரசாங்கங்களும், பாகிஸ்தான் மட்டும் இல்லை, பல இஸ்லாமிய தேசங்களில் ஹஜ்ஜுக்காகவே வந்து ஃபாரின் கரன்சி மாதிரி இதை அடிக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு மட்டுமே பயன்படும், மெக்காவில் மட்டுமே பயன்படும் ஒரு கரன்சி. அதுலேயே வந்து ஃபார் யூஸ் இன் சவுதி அரேபியா ஒன்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. 10 மதிப்பெண்களை நீங்கள் எடுத்ததுனால அடுத்த கேள்வி உங்களுக்கு அடுத்த அணியான செயின்ட் பேட்ரிக்கு போகுது. உங்களுடைய கேள்வி, அருணா ஜர்னா அருங்காட்சியகத்தில் 150 வகை எது வைக்கப்பட்டுள்ளது? சமீப காலத்தில் ரொம்ப ரொம்ப இது புகழ்பெற ஒரு காரணம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ள மென்மையா பெண் போல இருக்கும், வெளியே ரஃபா ஆண் போல இருக்கும். இப்போ டாபிக்கலாக எல்லாரும் போய் அந்த மியூசியத்தில் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 150 டைப்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பொருளை வந்து இப்போ சமீபத்தில் எல்லாரும் போய் அந்த மியூசியத்தில் பார்க்குறாங்களாம். வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். என்ன பொருள்? சரி, நீங்கள் முயற்சி பண்ணலை. மகாத்மா பாபாவுக்கு இந்த கேள்வி பாஸ் ஆகுது. கெஸ் பண்ணுறதுக்கு எந்த மைனஸ் பாயிண்ட்ஸும் இல்லை. நோ. பெட்டிட் செமினர். பாட்ஸ். பாட்ஸ் இல்லை. ஷூ. ஷூ. செருப்பால அப்படின்னு சொல்ல வந்தார், அதுக்கப்புறம் ஷூ அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல கெஸ், அருமையான கெஸ். ஆனால் தவறான விடை. இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு பொருள் தான். செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்ல வந்தார் பாலாஜி. அதுக்கு பதிலாக விளக்கு மாத்தால அப்படின்னு, அது செருப்பாலன்னு வந்ததும் விளக்கு மாத்தாலன்னு யோசிச்சிட்டிங்க, அப்படி தானே? என் மேலே அவ்வளோ கோபமோ இல்லையோ, அதுதான் சரியான விடை. துடைப்பம். ஆல்ரைட், அடுத்த கேள்வி மறுபடியும் செயின்ட் பேட்ரிக்கு தான் இந்த கேள்வி. ஏன்னா போன கேள்வியை யாருமே பதில் சொல்லலை. செயின்ட் பேட்ரிக் இது வந்து ஒரு பழங்காலத்து மெடிவல் ஃபோர்ட்ரெஸ். அந்த காலத்து கோட்டைகளில் அந்த அரண் சுவர்லாம் கட்டும்போது பக்காவாக கட்டுவாங்க. அதில் முதல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை மதில் சுவரில் ஒரு ஓட்டை தெரிகிறதா? அதோட க்ளோஸ்அப் தான் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஓட்டை தெரியுது. அங்கே தெரியுதா அந்த ஓட்டை உங்களுக்கு? இங்கே தெரியுது பாருங்கள் க்ளோஸ்அப்பில். அது என்னன்னா, மதில் சுவர் முழுக்குமே வந்து எதிரி யாருமே அதை வந்து தாண்டி வர முடியாதுங்கிற அளவில் இருக்கும். பட் எதிரி வரும்போது மதில் சுவருக்கு பின்னாடி இருந்து வில்வித்தைக்காரர்கள் வந்து அம்பு எறிவாங்க. இந்த ஓட்டை வழியாக தான் அந்த அம்பெல்லாம் எரிஞ்சு எதிரிகளை வந்து மேக்ஸிமம் ஓட செய்ய ட்ரை பண்ணுவாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ். முதல்ல ஒருத்தங்க யாராவது வராங்க எதிரின்னு தெரிஞ்சால் உடனே அங்கே இருக்கிற ஆர்ச்சர்ஸ் எல்லாரும் வந்து அம்புகளை எய்வார்கள். இதுதான். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து இன்றைய சூழ்நிலையில் ஆங்கில வார்த்தை ஒன்றுக்கு இது காரணமாக அமைஞ்சிருக்கு. அந்த ஆங்கில வார்த்தையை நம்ம எந்த பொருளில் பயன்படுத்துகிறோம்னா, முற்றிலும் அடைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு இடைவெளி அப்படிங்கிற ஒரு பொருள் பட இந்த ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். எந்த ஆங்கில வார்த்தை? சரி, இல்லை. நான்னா என்னன்னு என்ன கேட்குறீங்களா? அதுதாங்க ஆன்சரு. செயின்ட் பேட்ரிக் வந்து என்ன கேட்குறாங்க, அதனால் நான் வந்து கேள்வியை மகாத்மா பாபாவுக்கு பாஸ் பண்ணுவேன். லூப் ஹோல் என்பது மிக சரியான விடை. தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு லூப்போலாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த லூப்போலை வந்து சரியாக சிந்திச்சு பதில் சொன்னதுனால நீங்கள் இந்த கடைசி கேள்வியை பதில் சொன்னவராக இருக்கிறீங்க. இந்த சுற்றில் முதல் சுற்றின் முடிவில் யார் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ஜெயேந்திரா அவங்க இந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட முதல் கேள்விக்கே டான்னு பதில் சொல்லி அவங்க 10 பாயிண்ட்டை செக்யூர் பண்ணிட்டாங்க. சென்ட் பேட்ரிக் செமிஃபைனல்ஸ் அவங்களுக்கு இன்னும் அந்த வேகம் வரலை. மகாத்மா பாபா இதோ இப்போ தான் லூப் ஹோல் ஒன்று கண்டுபிடிச்சி அந்த லூப் ஹோல் மூலமாக ஒரு 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. பெத்திட் செமினர் நீங்கள் இன்னும் உங்கள் கணக்கை துவக்கலை. வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸில் இது 2வது செமிஃபைனல் சுற்று. இந்த சுற்றின் 2வது சுற்று 3 முகம். ஒன்று 2 3ன்னு 3 முகங்கள், அதாவது ஒரே முகத்துக்கு 3 க்ளூஸ் நாம் கொடுப்போம். இது பஸ்ஸர் சுற்றுங்கிறதுனால பஸ்ஸரை அமுக்கி முதல் க்ளூலேயே நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா சரியான பதிலுக்கு 15+, தவறாக இருந்தால் 10-. அதே போல் 2வது க்ளூவில் சொன்னீங்கன்னா +10 -5, 3வது க்ளூவில் +5 மைனஸ் எதுவும் இல்லை. சரி, முதல் முகம் அதற்கான க்ளூ திரையில். கருப்பு வெள்ளை கட்டங்களில் இந்திய கதாநாயகன். ஜெயேந்திரா வெகு வேகமாக கண்ணிமைக்கும் நேரத்தில் பஸ்ஸர் அமைக்கிருக்காங்க. ஆனந்த். நீங்க என்ன யோசிச்சு சொல்றீங்கிறதும் சொல்லுங்க, ஏன்னா நான் வந்து படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பஸ்ஸர் அமைக்கிட்டீங்க. நீங்க கருப்பு வெள்ளை செஸ் இந்திய கதாநாயகன். நிறைய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் இந்த லெவலில் நாம் விஸ்வநாதன் ஆனந்தை பற்றி தான் கேட்க போகிறோம். 2வது க்ளூவை பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா வாங்கிய முதல் தமிழர். அதுக்கப்புறம் அவருடைய கையெழுத்தையும் நாம் காட்டுறதா இருந்தோம். அது எதற்குமே அவசியம் இல்லாமல் நீங்கள் சரியான விடை சொல்லி 15 முழு மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க. 2வது முகம் மறுபடியும் இது பஸ்ஸரில் தான் வருது. உலகில் இஸ்லாமிய தேசத்துக்கு முதல் பெண் தலைமை. எஸ், பெட்டிட் செமினர். பேனசீர் பூட்டோ என்பதை தான் நான் எதிர்பார்த்தேன். சரியான விடை 15 மதிப்பெண்கள். 3வது கேள்வி, முதல் க்ளூ. சத்யஜித் ரேயின் சங்கீத தோழர். சத்யஜித் ரேவின் சங்கீத தோழர் சொல்லுங்க ஜெயேந்திரா. பண்டிட் ரவிசங்கர் என்பது சரியான விடை. பண்டிட் ரவிசங்கர் இசையமைத்த படம் சத்யஜித் ரேவுடைய மிக மிக பிரபலமான படம் அபூர் ட்ரைலஜி. எல்லாமே பத்தேர் பஞ்சாலி தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த குழந்தை ஓடக்கூடிய சமயத்தில் பின்னணியில் ஒரு இசை வரும். அது வந்து டக்குன்னு கேட்டால் அது ஆடியோ கொஸ்டினாக பல குவிஸில் கேட்பாங்க ஆக்சுவலி. ஸோ ரொம்ப சரியான விடை. நாங்கள் அதுக்கு விஷுவல் க்ளூவாக அனுஷ்காவுடைய அழகான புகைப்படம்லாம் வச்சுருந்தோம். பட் 15 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. 4வது முகம் முதல் க்ளூ. இந்த அழகி நடிகை மட்டும் அல்ல, ஒரு இயக்குனரும் கூட. இந்த அழகி நடிகை மட்டும் அல்ல, இயக்குனரும் கூட. சொல்லுங்க செயின்ட் பேட்ரிக். எஸ், சொல்லுங்க. ஐஸ்வர்யா ராய். அழகிங்கிற வார்த்தையில் பல அர்த்தங்கள் பொதிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க ஜெயகிருஷ்ணா. ஐஸ்வர்யா இல்லை, ஐஸ்வர்யா ராய் இல்லை. 10 மதிப்பெண்களை இழக்கிறீங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு இதுதான் முதல் அரையிறுதி. இன்னொரு கட்டம் கூட இருக்குது, உங்களுக்கு பயப்படாதீங்க. இப்போது இந்த கேள்வியில் இனிமேலுக்கு நீங்கள் பதிலும் சொல்ல முடியாது. 2வது க்ளூவை பார்ப்போம். கருப்பழகின் பெருமை பேசும் கதாநாயகி. கருப்பழகின் பெருமை பேசும் கதாநாயகி. பிரச்சனை என்னென்னா, திரையுலகை பற்றி, குறிப்பாக தமிழ் திரையுலகை பற்றி கூட பள்ளி குழந்தைகளுக்கு பெருசாக தெரியறதில்ல. குவிஸில் எல்லாமே ஒரு அங்கம்தான். கலையில் மிகப்பெரிய ஜனங்களின் கலையாக இருக்கக்கூடிய சினிமா ஊடகத்தை பற்றி இதோ ஒரு ஊடகத்தில் நம்ம கேள்வி கேட்கும்போது யாருக்கும் தெரியறதில்ல. யாரும் வந்து ட்ரை பண்ண, அதோ அங்கே பெத்திட் செமினாரில் முகம் தெரியுது, அவங்க பேர் தெரியல. சரி, அடுத்தது ஒரு விஷுவல் க்ளூ. எப்பவும் போல் இந்த விஷுவல் க்ளூவை பாருங்கள், அது உங்களுக்கு பதிலை தேடித்தருதான்னு பார்க்கலாம். ஃபிராக் என்ற திரைப்படத்தின் ஒரு போஸ்டர் இது. இது அந்த நடிகை இயக்கிய திரைப்படம். பெத்திட் செமினர். வித்யா பாலன்.
வித்யா பாலன் இதுவரை எந்த படமும் இயக்கியதில்லை. அழகி அழகின்னு நான் அடிச்சுக்கிட்டேனே. நந்திதா தாஸ், உங்க டீச்சருக்கு தெரியுது பாருங்க, இங்க உங்க மாஸ்டர் சொல்றாங்க. நந்திதா தாஸ், எல்லாருக்கும் தெரிந்த முகம் தெரியாத விஷயங்கள் அதில் தான் போச்சு. இதில் வருத்தம் என்னென்னா, செயின்ட் பேட்ரிக் நீங்கள் 10 மதிப்பெண்களை இழந்திருக்கீங்க. அதனால் அடுத்த கேள்வியை டக்குன்னு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல. ஓகே, ரெடியாக இருங்க. பஸ்ஸரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், தைரியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். முதல் க்ளூ, இந்திய காவியங்களின் ஓவிய நாயகன் மகாத்மா பாபா. ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மா, மிக சரியான விடை. இந்த சுற்றின் கடைசியில் மதிப்பெண்கள் என்னன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஜெயேந்திரா, எப்பவும் போல உங்க கை வரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. பாயிண்ட் நிறைய எடுக்கணும்னு சொன்னதுனால முன்னெச்சரிக்கையாக 2 ரவுண்ட்லேயே 40 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. வெரி குட் ஷோ. செயின்ட் பேட்ரிக், இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். தப்பெல்லாம் இப்போ பண்ணிவிடுங்க, அடுத்த செமிஃபைனலில் பின்னி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ -10 இருக்கீங்க. பட் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மாறிடும், டோன்ட் வரி. மகாத்மா பாபா, நீங்களும் வந்து இந்த ரவுண்டில் நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க. முன் ரவுண்டு 10 பாயிண்ட் இருந்தவங்க இதில் 15 பாயிண்ட் எடுத்து 25 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. பெட்டிட் செமினார், நீங்கள் வந்து முதல் ரவுண்டில் 0ல் இருந்தீங்க, இப்போ 15 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஆட்டம் வேகம் கூடிக்கிட்டே இருக்குது.